அனைவருக்கும் பால்சாமியின் அன்பு வணக்கங்கள். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு முக்கியமாக இந்திய தலைநகர் டெல்லி மற்றும் தலைநகர் தொழில் மையங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய போராட்ட வீச்சு, தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு போராட்ட வீச்சு. 2026 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அகில இந்திய அளவிலே நடந்திருக்கக்கூடிய பொது வேலை நிறுத்தம் அந்த பகுதியிலே தொழிலாளி வர்க்கத்திற்கு எழுச்சியும் ஒரு உத்வேகமும் கொடுத்திருக்கிறது. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுடைய குறைஞ்சபட்ச சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்றும் 8 மணி நேர வேலை அவர்கள் இப்போதும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, பணி சூழல் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. பாதுகாப்பில்லாத ஒரு தொழிலே இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையிலே தொழிலாளி வர்க்க பிப்ரவரி 12 தொழிலாளி வர்க்க அந்த போராட்டத்தின் வீச்சு என்பது அவர்களை போராட்ட களத்தில் இறக்கி இருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியிலே ஹரியானாவிலே பானிபட் என்ற சுத்திகரிப்பு நிலையத்திலே ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் தான் முதலில் துவங்கியது. அது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு பின்னால் உடனடியாக அந்த போராட்டம் துவங்கியது. அதற்கு பின்னால் ஏப்ரல் மாதம் குருகிராம் மனேசர் பகுதிக்கு அந்த போராட்டம் பரவியது. இதே தொழிலை, இதே மாதிரி ஒப்பந்த பணியை ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளர்கள் போராட்டத்திலே களத்திலே இறங்கினார்கள். அது இப்போது நொய்டா பகுதியிலே அதனுடைய வீச்சு அதிகமாக இருக்கிறது. நொய்டாவிலே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களும் எங்களுக்கு 8 மணி நேர பணி வேண்டும், குறைஞ்சபட்ச சம்பளம் உயர்த்த வேண்டும், நிரந்தரமாக பணி பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த போராட்டம் துவங்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் குறைஞ்சபட்ச சம்பளம், அரசு அறிவிக்கக்கூடிய குறைஞ்சபட்ச சம்பளத்தை அதிகமாக வேண்டும் என்றுதான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய தொழிற்சங்க மையம் உட்பட, சிஐடி உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் இன்றைக்கு மாதம் 26,000 ரூபாய் சம்பளம் வேண்டும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் பெறக்கூடிய சம்பளம் என்பது மிக குறைவான சம்பளமாக 8,000, 11,000, 13,000 என்று ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படக்கூடிய நிலைமை இருக்குது. டெல்லியிலே கூடுதலாக, ஹரியானாவிலே கொஞ்சம் கம்மியாக, உத்தரப்பிரதேசிலே இன்னும் குறைவாக, ஏன் ராஜஸ்தானிலே 7,200 ரூபா சம்பளம் என்ற அடிப்படையிலே மாதம் இருக்கிறது. இந்த நிலைமையில் தான் தொழிலாளர்கள் இந்த பகுதி முழுவதுமே தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரே மாதிரி, வீட்டு வாடகை, வாழ்வாதாரம், அனைத்து தொழிலாளிக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது, ஆனால் குறைஞ்சபட்ச சம்பளம் என்பது மட்டும் மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும் போது அவர்கள் போராட்டத்திலே களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பிவண்டி, நிம்ரானா என்ற பகுதிகளில் நடந்த போராட்டத்திலே பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலே அந்த ராஜஸ்தான் மாநில அரசு அவர்கள் மீது, தொழிலாளி வர்க்க போராட்டத்தின் மீது மிகப்பெரிய அளவிலே அடக்குமுறையை ஏவிவிட்டார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தடியடி போன்ற அடக்குமுறையை ஏவி இன்றைக்கும் சிறையிலே இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். 61 பேர் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள். இந்த பிரதேசம் இந்த மாநிலத்துக்கு மாநிலம் இந்த பகுதியினுடைய போராட்டங்களும் எழுச்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் நான் சொன்ன அடிப்படையில் குறைஞ்சபட்ச சம்பளம் இன்றைக்கு 19,846 ரூபா வாங்குறாங்க. ஆனால் அதே ஹரியானாவில் 15,220 ரூபா வாங்குகிறார்கள். யூபியிலே 11,313 ரூபாயும், ராஜஸ்தானில் 7,410 ரூபாய் வாங்குகிறார்கள். இந்த நிலைமையில் தான் வித்தியாசப்படுகிறது. இந்த போராட்டங்கள் என்பது இன்றைக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வீச்சாக 8 மணி நேரம் பணி வேண்டும் என்று போராடுகிறார்கள். இந்த வீச்சு என்பது டெல்லி சுற்றுவட்டார பகுதி மட்டுமல்ல, பீகாரில் இருக்கக்கூடிய பெருசராய் மாவட்டம் பௌர்ணியா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இமாச்சல பிரதேச சிம்லா பகுதியில் தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வுக்காக போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, குஜராத்தில் சூரத் பகுதியில் இருக்கக்கூடிய எல்என்டி தொழிற்சாலை நிறுவன ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு குஜராத் பகுதி உழைக்கும் மக்கள் பகுதியில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதித்யாபூர் தொழில்பேட்டையில் பாரத் இன்ஜினியரிங் அண்டு பாடி பில்டிங் தொழிலாளர்களுடைய பணி நீக்கத்துக்கு எதிரான போராட்டம் அது ஒரு வீச்சாக இன்றைக்கு வந்திருக்கிறது. பீகாரில் இருக்கக்கூடிய பக்சர் மாவட்டத்தில் உள்ள 2வது அனல் மின் நிலைய அந்த கட்டுமான பணிக்காக தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்காகவும் பணி நிரந்தரத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் அது பரவி இன்றைக்கு அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதை காட்டுது. இதில் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த போராட்டங்கள் இந்தியா முழுவதும் இந்த பிப்ரவரி 12 நடந்திருக்கக்கூடிய அந்த அகில இந்திய வேலை நிறுத்தம் என்பது ஒரு வீச்சாக கொண்டு சென்றிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆலையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு ஊதிய உயர்வுக்காக வேலை நிறுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டம் சுரங்கனி பகுதியில் இருக்கக்கூடிய நீர்மின் திட்ட தொழிலாளர் விரோத நடவடிக்கைக்கு எதிராக போராட்டத்தை இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஏசியன் பெயிண்ட் தொழிலாளர்கள் அவர்கள் இன்றைக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் வேண்டும், 8 மணி நேரம் பணி வேண்டும் என்று போராடுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சோபன் பத்ரா தொழில் மண்டபத்தில் இன்னைக்கு ரிகாந்த் சூப்பர் அண்ட் மின் அனல் மின் நிலையத்தில் போராட்டம் தொடர்கிறது. இது எல்லாம் என்னன்னு சொன்னால் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டங்கள். தென்னிந்தியாவில் ஆந்திராவில் பேப்பர் லிமிடெட் என்ற ஒரு காகித உற்பத்தி தொழிற்சாலை ஊதிய உயர்வுக்கான போராட்டம் நடக்குது. சத்தீஸ்கரில் இது நடக்குது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டத்தினுடைய வீச்சு என்பது இன்றைக்கு சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம், காக்கலூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஓசூர், கிருஷ்ணகிரி, இப்படி பல்வேறு மீஞ்சூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கனலாக இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் 8 மணி நேர பணிக்காக, சம்பள உயர்வுக்காக, பாதுகாப்பான உழைப்பு இதுக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார், கொதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபெரும்புதூர் பகுதியில் களத்தில் இறங்கி போராடுகிறார்கள். இந்த போராட்டம் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தொகுப்பு சட்டங்களை, 4 தொகுப்பு சட்டங்களை அவர்கள் இன்றைக்கு அமல்படுத்தினாலும் கூட அந்த தொழிலாளர்கள் போராடுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு காட்டுகிறது. அந்த 44 சட்டங்கள், போராடிப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு 4 தொகுப்பாக மாற்றப்பட்டிருக்கு. 4 தொகுப்பாக மாற்றப்பட்ட அந்த 4 தொகுப்பு சட்டங்கள் என்பது, ஒன்று நமக்கு தொழிலுறவு சட்ட தொகுப்பு, 2வது சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு, ஊதிய சட்ட தொகுப்பு, பணி பாதுகாப்பு மற்றும் பணி சூழல் சுகாதார சட்ட தொகுப்பு. இதை இந்த அமுல்படுத்தி முதல்ல நவம்பர் மாதம் 21 அறிவித்தார்கள். ஏப்ரல் மாதம் 1 அமுலாகும் என்று சட்டம் அமுலுக்கு வரும் என்று சொன்னார்கள். மோடி டிவியிலே தோன்றி அவர் முழுவதும் இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சாதனையை செய்தது போல், ஊதியம் தேசம் முழுவதும் ஒன்றாக இருக்கும், ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவர் எந்த காலத்தில் இந்த விளம்பரத்தை கொடுத்தாரோ அந்த காலத்தில் தான் நான் சொன்ன வட இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒரிசாவிலே, குஜராத்திலே, ஜார்க்கண்டிலே, அதே மாதிரி டெல்லி பகுதியிலே, ஆந்திராவிலே நடந்திருக்கக்கூடிய போராட்டம் முழுவதுமே அந்த போராட்டங்கள் தான். ஜார்க்கண்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் அந்த அதிக வெப்பம் கொண்ட ஒரு பைப்பு வெடித்து 20 தொழிலாளி செத்துருக்கான். எந்த பணி பாதுகாப்பு இருக்கு அல்லது தொழிற்சாலைக்குள்ள பாதுகாப்பான சூழல் இருக்குது? இந்த 4 தொகுப்பு எதை இன்றைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு கொடுத்தது என்று சொன்னா, இந்திய முதலாளிகளை ஈஸி டு பிஸ்னஸ் என்று மோடி சொன்னார். ஈஸி டு பிஸ்னஸ் தொழில் நடத்துவதற்கு இலகுவாக. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஈஸி டு எக்ஸ்பிளாய்டேஷன். அப்படின்னா
இந்திய தொழிலாளி வர்க்கத்தை ஈஸியாக சுரண்டுவதற்கு தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நொய்டாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். சிறையில் இருக்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலாளி வர்க்கத்திற்காக நாம் தொழிற்சாலையிலே பணிபுரியக்கூடிய நம்மை போன்றவர்கள் நாம் அவர்களுக்கு நேசக்கரம் நீட்ட வேண்டும். எப்படி? அவர்களுக்கு ஆதரவான இயக்கங்கள், அவர்களுக்கு ஆதரவாக நிதி உதவிகள் இன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்று இருக்கிறது. ஆகவேதான் 16ஆம் தேதி, மே 16ஆம் தேதி தமிழகம் முழுவதும் CITU நுழைவாயில்ல, தொழிலாளி வர்க்கம் சந்திக்கக்கூடிய இடங்களில், பேருந்து நிலையங்களில், ரயில்வே நிலையங்களில் இன்றைக்கு வசூல் செய்து அந்த நொய்டா பகுதியில் இருக்கக்கூடிய போராடக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிதி உதவி அளிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இயன்ற பணத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் உழைக்கிறோம். நம்மளுடைய வர்க்கம் ஒரு பக்கம் இன்றைக்கு ஆளும் வர்க்கத்தால், கார்ப்பரேட் முதலாளிகளால் அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்திய தொழிலாளி வர்க்கம் அனைவருமே நாம் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறோம் என்பதை காமிக்க வேண்டாமா? ஆகவேதான் தோழர்களே, வரக்கூடிய இந்த போராட்டம் என்பது அந்த பகுதி வட இந்தியா மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்திலே அனைத்து தொழில் மையங்களிலே, தொழிற்பேட்டைகளிலே இன்றைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் படக்கூடிய கொடுமை, நிரந்தர தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய அந்த அழுத்தம், அவர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்த காலத்திலே ஒரு ஒப்பந்தம் போட முடியாத ஒரு சூழல் இன்றைக்கெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மளுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும். நொய்டா தொழிலாளர்களுக்காக நாம் அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த காணொலியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். தோழர்களே, நாம் கோடிக்கால் பூதமடா தொழிலாளி வர்க்கம் கோபத்தின் ரூபமடா என்று ஜீவா சொன்ன வார்த்தையை நெஞ்சிலேற்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த நொய்டா தொழிலாளிக்காக கரம் நீட்டுவோம். அனைவருமே இந்த இணைப்பில் தொழிலாளிகள், அது கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அது நிரந்தர தொழிலாளியானாலும் சரி, துறை வாரியாக எந்த துறை சார்ந்த தொழிலாளியாக இருந்தாலும் இந்திய தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கு களத்திலே இறங்கி இருக்கிறது. மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் நம்மளோடு இணைந்து அந்த பிப்ரவரி 12 மிகப்பெரிய அளவில் ஒரு வேலை நிறுத்தத்தை செய்தார்கள் என்பதை மனதில் ஏற்றி இந்திய உழைப்பாளி வர்க்கத்தினுடைய குரலாக நாம் ஒன்று சேர்வோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.